போன வீடியோல இந்தியாவில் கூட ஒரு பிரமிட் இருக்கு, அது நம்ம எகிப்திய பிரமிட் மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ உலகத்துல இருந்த பிரமிட் இந்தியாவில தான் இருக்கு அப்படிங்கிறது ஒன்று நான் கன்ஃபார்ம் பண்ணி உங்ககிட்ட சொன்னேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இவ்வளோ பிரமிட் கட்டின எகிப்தியர்கள், இவ்வளோ அறிவாளிகளா இருந்த எகிப்தியர்களோட முடிவு எப்படி இருந்துச்சு? எல்லா சேனல்ஸும் எகிப்தியர்கள் அப்படி இருந்தாங்க, கிளியோபாட்ரா அப்படி இருந்தாங்க அப்படிதான் சொன்னாங்களே தவிர இந்த எகிப்தியர்களோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு யாருமே சொல்லவே இல்லை. அப்படி இவங்களோட ஆட்சி எதனால முடிவுக்கு வந்துச்சு? பசி பட்னியால கிடையாது, வஞ்சகம்னாலேயும் தான். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி டேப்ல இருந்து. பசி பட்னியில இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன்னு பார்த்தீங்களா? அதுக்கு இப்போ நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது கேபிட்டல் ஸ்டேட்டை மட்டும் தான் செழிப்பாக வச்சிருந்தாங்க, மிச்ச எல்லா ஸ்டேட்டையும் ரொம்ப வறண்டு போய் தான் வச்சிருந்தாங்க. இதற்கு காரணம் நைல் நதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இப்போ டெசர்ட்டா இருக்கிற ஈஜிப்ட் தான் ஒரு காலத்துல விவசாயத்துக்கான ஒரு முக்கியமான முதுகெலும்பாவே அங்க இருந்துச்சு. ஆனா கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலையும் ஒரு சில ஆட்சியாளர்கள் மாறினாலே தான் இத்தனை கஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள வருவோம். இப்போ பசி பட்னி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? இப்போ ஆட்சியாளர்கள் மாற மாற வெளியே இருந்த இன்வேடர்ஸ், அதாவது வெளி ஆட்சியாளர்கள் உள்ள வந்து போர் நடத்தினாங்க. இதனால எகிப்தியர்களோட அரசாங்கம் மொத்தமா சூறையாடப்பட்டுச்சு. இதனால பசிப்பட்னி அரங்கேறிச்சு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அங்க தண்ணி கிடைக்கிறதே மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமா போச்சு. இதனாலதான் பண்டைய எகிப்தியர்கள் அழிந்து போனாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த லிஸ்ட்ல நம்ம இரண்டாவதா பார்க்க போறது பொலிட்டிக்கல் சிவில் வார். அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து போராடுறது வேற, ஆனா உள்நாட்டிலே போராட்டம் இருந்தா அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். எப்படி கிளியோபாட்ரா தன்னோட தம்பியவே கல்யாணம் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, நான் தான் அந்த ஆட்சியில இருப்பேன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு அரசும் அதே தான் நினைச்சாங்க. தன்னோட தம்பி தங்கச்சின்னு கூட பார்க்காம அவங்களுக்கே விஷம் வச்சு கொண்டாங்க. நான் மட்டும்தான் அந்த ஆட்சியில இருக்கணும், என் பிள்ளைங்க மட்டும்தான் அந்த ஆட்சியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை தன்னோட மைண்ட்ல ஏத்தி இருந்தாங்க. அதாவது தனக்கு தான் ஆட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு தலைகணத்தினாலதான் எகிப்தியர்கள் அழிஞ்சு போனாங்க. அதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா, இவங்களுக்குள்ள இருக்கிற குழப்பம் வெளிநாட்டவர்களுக்கு இன்னும் ஈஸியா போயிடுச்சு. அதனால அவங்க வெளியே வந்து சூறையாடும் போது இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒத்துமை இருந்திருந்தா ஒருவேளை பண்டைய ஈஜிப்டை காப்பாத்திருக்க முடியும். ஆனா பெர்ஷியன் உள்ள வந்து சண்டை போடும் போது இவங்களால எதுவுமே பண்ண முடியல. நான் தனியா தான் நிப்பேன், நான் தனியாவே ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னனாலதான் இன்னைக்கு பண்டைய எகிப்து அழிஞ்சு போச்சு. இந்த வீடியோல நம்ம மூணாவதா பார்க்க போறது அலெக்சாண்ட்ரியா தி கிரேட். இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இவரும் ஈஜிப்ட ஆட்சி செஞ்சாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எப்படி ஒரு காலத்துல ரோமானியம் வந்துச்சோ, அதுக்கப்புறம் பெர்ஷியன் ஆட்சி பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் ஆட்சி பண்ணாங்களோ, அதுக்கப்புறம் தான் அலெக்சாண்ட்ரியா தி கிரேட் இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே கல்ச்சுரல்ஸ் நொறுக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், எகிப்தியர்களோட பண்டைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அது அப்படியே ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆகுது. அதாவது தமிழர்கள் எங்க போனாலும் தமிழக வரலாற்று பின்பற்றப்படும். அதே மாதிரி தான் இங்க ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் மாறும் போது தங்களோட கடவுளை தான் கும்பிடணும், தங்களை மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும், எங்களுடைய வழக்கப்படி தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி மக்களை தங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. இது மாதிரியே பல தலைமுறைகள் தாண்டி 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 எகிப்தியர்களோட வழிமுறைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அடுத்த இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது இன்டர் பிரீடிங். ஆக்சுவலி இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்னோடனே நல்லா புரிஞ்சிருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிசார்டர். அதாவது அப்ப இருந்த எகிப்தியர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, தங்களோட பிள்ளைங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா சண்டை வராம இருக்கும்ல, அதனால நல்லா ஆட்சி செய்வாங்களா அப்படிங்கிற மாதிரி மூட நம்பிக்கை அவங்க வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாத இன்டர் பிரீடிங் முறையில கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் வைக்கிற உறவுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படணும். ஸோ இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் அடுத்தடுத்து டிசார்டர்ஸ் மூலயமாவே பிறந்துச்சு. இதை நான் டூட்டோகாமன் வீடியோல கூட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை மறக்காம பார்த்துட்டு வாங்க. இதுக்கப்புறம் கிளியோபாட்ராவும் அதே முறையில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கிளியோபாட்ரா அதே முறையில கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ட்விஸ்ட். ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும்.